ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த சந்தோஷ் மணி அகாடமி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சந்தோஷ் மணி அகாடமி நேற்றுக்கு தமிழ் புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நியூ சிலபஸ் பேஸ்டு அது தமிழ் புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் தமிழுக்கு எந்த ஒரு புக்கும் வாங்காமல் இருந்தீங்கன்னா, இந்த புக்கோட ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த புக்கில் என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. என்னென்ன இப்போ நியூ சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் 2003 வெளியீடு புத்தகம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2023 கண்டக்ட் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம நியூ சிலபஸ் பேஸ்டு 2023 கண்டக்ட் இருக்கும்ல, அதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, சிறப்பு தமிழ் இருக்குல்ல, சிறப்பு தமிழ் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலும் அறிந்து கொள்வோம். ஓகேங்களா. இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மேலும் அறிந்து கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, பயிற்சி வினாக்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பயிற்சி வினாக்கள் அப்படின்னா இப்போ கலைச்சொற்கள் இருக்கா, இந்த கலைச்சொற்கள் இருக்குன்னா இந்த கலைச்சொற்கள் ரிலேட்டடாக பயிற்சி வினாக்கள் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் முந்தைய ஆண்டு வினாத்தாள்னால் ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக ஒரு முந்தைய ஆண்டு வினாத்தாள் கொடுத்துருக்காங்க. இதுதான் புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த புக்கு நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒன்று நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். இன்னொன்று உங்கள் தொடர்புக்குன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்புக்கு இவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா. சரி, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டாபிக். இந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இலக்கணத்தை மொத்தம் நமக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்னா 25 கேள்வி கேட்குறேன்னா, அந்த 25ல் என்னென்ன இருக்குது, எழுத்து இருக்குது, சொல்லு இருக்குது. அதில் எழுத்தில் மொத்தம் எத்தனை டாப்பிக்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 டாபிக் இருக்குது எழுத்தில். அடுத்து சொல்லில் பார்த்துக்கோங்க. சொல்லில் இந்த ஒரு 5 டாபிக் இருக்கா. அடுத்து சொல்லில் ஒரு 5 டாபிக். அதை தனித்தனியாக பிரித்து, ஓகேவா, தனித்தனியாக பிரித்து ஒரு பேஜ் நம்பர் கொடுத்து சந்திப்பிழை, அதான் பொண்ணுச்சுவதி வருது பார்த்தீங்களா, அது. இப்போ எல்லா புக்லேயும் இது மாதிரி ஒரு டாபிக் வைஸாக கரெக்டாக பிரிச்சுருக்காங்க. இவங்களும் தெளிவாக பிரிச்சுருக்காங்க. என்ன, ஒவ்வொரு புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். ஆனால் இவங்க இந்த புக்கு கலரில் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. இது கலர், இது கலர் புக்கு தான், பிளாக் அண்ட் ஒயிட் புக் கிடையாது. இப்போ இண்டெக்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாமே தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்களா. அடுத்து பாருங்கள். இப்போ தமிழ் இலக்கியம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இலக்கியத்துக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் டாப்பிக்காக பிரித்து, திருக்குறள்னா ஒன்று திருவள்ளுவர் மாலை, அது எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் வர்றது அது. அப்புறம் 600 தொடர்பான செய்திகள் இருக்கா. இந்த 600 தொடர்பான செய்திகள் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது, அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் இருக்குது, கொஞ்சம் அவுட் சோர்ஸும் இருக்குது இல்லையா. அப்புறம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருந்து தான் இவங்கெல்லாம் பழைய சிலபஸில் இருந்து தான், இவங்க எல்லாருமே பழைய சிலபஸில் இருந்தவங்க தான். அப்போ அதில் இருக்கிறத அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே. அடுத்து பாருங்கள். இந்த தமிழ் தொண்டுகள் அதுவும் பழைய சிலபஸில் இருந்து தான் கொஞ்சம் இருக்குது. மொத்தமாக அந்த புக்கோட பேஜ் 580லேருந்து முடியுது. ஆனால் மொத்தமாக அந்த புக்கு பேஜ் 650 என்னமோ சம்திங் வருது. 650 சம்திங் இந்த புக்கோட பேஜ். பார்த்தலாம் இருங்க. இந்த புக்கு 650 பேஜ் வருது. சரி, இப்போ இந்த புக்கோட கண்டென்ட் நம்ம பார்த்தரலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன இருக்குன்னா, அவங்க இலக்கணத்தில் எழுத்தில் 25 கேள்வி, அதில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுன்னு போட்டான். அதில் நமக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த புணர்ச்சி விதி தான் நமக்கு பேசிக்காக தெரியணும். அந்த புணர்ச்சி விதி எங்கெங்கே கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக போட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான் புணர்ச்சிங்கிறது, இவ்வளோ தான் கவர் ஆகுங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போது அந்த புணர்ச்சி விதி கொடுத்துட்டாங்களா. அந்த புணர்ச்சி விதி கொடுத்தோன்னே, சரி, இந்த புணர்ச்சி விதி நம்ம எதுக்கு படிக்கிறோம், இந்த சேர்த்தெழுக பிரித்தெழுக எப்படி கரெக்டாக பிரிக்கிறது, அதுக்காக தான் படிக்கிறோம். அது பார்த்துக்கோங்க. 6லேருந்து 12க்கு அதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ 12க்கு புதிய புத்தகத்தில் எங்கெங்கே இருக்கோ அதுவுமே, அப்புறம் ஓல்டு புக்கில் 6th புக்கில் ஓல்டு புக்கிலேருந்து எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா முந்தைய ஆண்டு வினாத்தாள் கேட்கப்பட்ட கேள்வின்னு போட்டு இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு 5-6 கொஸ்டின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா, சந்திப்பிழை ஒற்றுப்பிழை வருதா. இந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழை இதுவும் அதே மாதிரி தான். இப்போ வல்லினமிகையோட மிகாமடம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் கண்டென்ட். இந்த பக்கம் இருக்குல்ல, வல்லினம் மிகா சொல்லுன்னு இருக்குல்ல, இது ஸ்கூல் புக் கண்டென்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இந்த பிடிஎஃப் சரி, அந்த புக் இதையும் பார்த்த வரைக்கும் சரி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெளிவாக ஒவ்வொரு இதுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணி இது இதுக்கு தான் வரும் அப்படிங்கிறது கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அது நம்ம இவங்க பாராட்டணும். ஏன்னா நிறைய புக்கில் பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க நமக்கு கலரில் கொடுக்குறனால நமக்கு ஈஸியாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, கலரில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம படிக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் இருந்ததுன்னா இதே ஆன்சரு எது நமக்கு கொஸ்டினே தெரியாது. ஆனால் இவங்க இவங்க பார்த்துக்கோங்களேன், கலரில் கொடுத்துருக்கனால சரியான சொல்லே கொண்டு நிரப்புகன்னு போட்டான் இல்லையா. அது பாருங்கள். ஒவ்வொரு புக்கில் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு
கலரில் இருக்குது. அது நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று பாருங்கள், இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் பாருங்கள், ஆன்சரை வந்து கரெக்டாக டார்க்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறது பாருங்கள். இதில் ஆன்சரை வந்து ஜூம் பண்ணி இதுக்கு கரெக்டாக இந்த டார்க்காக போல்டாக வச்சு காமிச்சிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நமக்கு பிடிஎஃப்பில் பார்க்க இப்படி இருக்குதுன்னா நம்ம புக்கை வந்து பார்க்கும்போது இன்னுமே அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஓகே. இப்போ அந்த நகர வேறுபாடு அதெல்லாம் எங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் இது வந்து ஸ்கூல் புக் கண்டு தான் நமக்கு பார்த்தாவே தெரியும் அது. அப்புறம் வந்து இன்னும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வினைச்சொல்னா என்ன, இந்த இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 2003 எடிஷனில் இருக்குதுன்னு சார் சொல்லியிருந்தார். 2003 எடிஷனில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே. இப்போ நான் வந்து நேற்று அவங்க தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 47 நிமிஷம் மொத்த வீடியோ. அந்த 47 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் சரி நாமளும் ஒரு ரிவ்யூ போடலாம். ஏன்னா சரி நம்ம அவங்க அந்த சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் கூட இருப்பாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நாமளும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போது இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்தாச்சு. இந்த ஓரெழுத்து ஒரு மொழினா என்னென்னு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் பாக்ஸில் வரிசை என்ன ஓரெழுத்து ஒரு மொழி, இது வந்து பொருள்னு போட்டு புத்தகத்தில் உள்ளவை அந்த பவனங்க மூலம் 42 இருக்குது பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து மொழி. அந்த ஓரெழுத்து மொழி நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்து முடிச்சுட்டு அந்த மேலும் அறிந்து கொள்வோம் இருக்குல்ல, அந்த மேலும் அறிந்து அந்த ஸ்கூல் புக்கில் இல்லாதது எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. அடுத்து பார்த்துட்டோன்னா அடுத்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து இது வந்து சாம்பிள் பேஜ் தான். அவங்க வந்து சாம்பிள் பேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பிள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லும் பொருள் தருது, உரிய பொருளே கண்டிருதில்ல. இது வந்து என்ன புக்கில் சொல்லும் பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்லும் பொருள் தான் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வரைக்கும் நியூ ஓல்டு எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இதுவும் அதே தான். அதில் இந்த 2 டாபிக் இந்த டாபிக் ஒரே டாபிக், 2 ஒரே டாபிக் தான். அதனால் 2யுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போது அரசன்னா நம்ம என்ன சொல்கிறோம், வேந்தன் இருக்குது. அரசன்னா வேந்தன், அப்புறம் கொற்றவன், கோமன்னன். அதுதான் ஒரு சொல்லுக்கு என்னென்னா பல சொற்கள் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி இதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அடுத்து பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்க. பொருந்தா சொல்லுங்கிறது என்னென்னா, இப்போ 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த 4 ஆப்ஷனில் 3 ஒரே மாதிரி இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது அந்த பொருந்தா சொல். அதையும் கொடுத்துருக்காங்களா? அப்புறம் வந்து முக்கிய தொகைகளும் போட்டு இது எல்லாமே நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில நான் பார்த்த வரைக்கும் சில புக்கில் இந்த மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்த வீடியோ இந்த இது ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் இந்த புக்கு நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா புத்தக பிரச்சனைகள் சில புக்கில் இருக்குது, இல்லாமல் இருக்கான இவங்க வந்து புத்தக வினாக்கள்னு போட்டு எல்லாமே இங்கே பார்த்துக்கோங்க எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்துட்டோன்னா, நான் இந்த புக்கில் பார்த்த வரைக்கும் இப்போது அது பேர் என்ன, கோடிட்ட இடங்கள் நிரப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடிட்ட இடங்களில் 6லேருந்து 12வது வரைக்கும் நியூ ஓல்டில் எங்கெங்கே அந்த கோடிட்ட இடங்கள் சரியான விடை கவர் ஆகுதோ அதையும் அவங்க போட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து இந்த வீடியோ நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த புக்கில் அந்த மாதிரி வரல. ஆனால் இவங்க வந்து மொத்தம் ஒரு 219 நான் 220 இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி நமக்கு புக்கில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து பாருங்கள், ஊர்லேயும் மருவு பெயர் இருக்கா, மொத்தம் எத்தனை மருவு பெயர் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்துட்டோன்னா இந்த பக்கம் பாருங்களேன், சேரளம்னு இருக்கா, இது வந்து சேலையூர்னு கூட சொல்லுவாங்க. அவங்க வந்து எது முக்கியமாக அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. இது இல்லாமல் புத்தா புக்லேயும் சரி, புத்தா புக்கில் வந்து அவங்க வந்து ஸ்கூல் புக் இருக்கிறதுல எங்கெங்கே தெரியும் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த புத்தா புக்கில் எங்கெங்கே நமக்கு வந்து இப்போ எங்கள் ஊர் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு அது இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ பழனி இருக்குன்னா திருஆவணன்குடின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பழனி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், திருஆவணன்குடி. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இடம் இருக்கா, திருஆவணன்குடினா பழனி சொல்லுவோம். ஆனால் அந்த திருஆவணன்குடிக்கு அந்த பழனிக்கு இன்னும் 2 பேர் இருக்குது. சித்தன் வாழ்வுன்னு இருக்குது, சித்தன் வாழ்வுன்னு இருக்குது, இன்னொன்று வையாபுரின்னு இருக்குது இல்லையா? அந்த 2 பேர், அந்த 2ஓட இது வந்து நமக்கு வந்து எதில் இருக்குது, புத்தா புக்கில் இருக்குது. இப்போ வந்து திருநெல்வேலின்னு வருது பார்த்தீங்களா, திருநெல்வேலிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நெல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் புத்தா புக்கில் என்ன இருக்குன்னா திருநெல்வேலின்னு இருக்குது, வேணுவனம் இருக்குது. திருநெல்வேலி வேணுவனம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டே, வேறு ஒன்றும் இல்லை. இந்த புக்கு நம்ம குறை சொல்ல முடியுது. இது நல்லா தான் இருக்குது. நம்ம பேசிக்காக இவ்வளோ தெரிஞ்சிட்டாவே போதும், அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. என்ன நானும் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு புக்லேயும் பார்க்குறேன். இப்போது எந்தெந்த ஊருக்கு மருவு பெயர் இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறாங்க, ரைட்டு, பிரச்சனை இல்லை. என்ன எந்தெந்த ஊருக்கு மருவு பேர் இல்லாமல் இருக்குங்கிறது எல்லா புக்லேயும் மென்ஷன் கொஞ்சம் பண்ணினாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்தந்த பேருக்கு மருவு பேர் இருக்குது, இந்தந்த ஊருக்கு வந்து மருவு பேர் இல்லை, ஈஸியாக தெரிஞ்சு. ஏன்னா இப்போ வந்து வேலூர் இருக்குங்களே, இப்போ வரைக்கும் வேலூருக்கு எந்த ஒரு மருவு பேர் கிடையாது. அந்த மாதிரி இப்போது அம்பாசமுத்திரம் அம்பைன் இருக்கா, இதுக்கெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து எந்தெந்த ஊருக்கு இல்லை அப்படிங்கிறது இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, நமக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இல்லையா? அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ செய்வினை செயல்பாட்டு வினை என்ன, அது அப்புறம் வந்து
இன்னும் நமக்கு இந்த சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ இப்போ கலை சொற்கள் இப்போ பாருங்கள் சில புக்லாம் இங்கே வந்து அரசு சார்ந்த செய்திகள் வந்து மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னே நம்ம பத்திரிகை படித்து நம்ம எக்ஸாம் அந்த ஆன்சர் பண்ணிட்டு போகிறது தானே, அப்படி இல்லை. அதையும் அவங்க பாருங்கள் கரெக்டாக நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி இப்படி தான் இருக்கும் சாம்பிள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் இங்கே பாருங்கள் அரசாணை வெளியீடு இதுவுமே சில புக்கிலலாம் இல்லை. ஆனால் இந்த புக்கில் தெளிவாக போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்ல இப்போ வந்து பேச்சுவழக்கு எழுத்துவழக்கு எங்கெங்கே இருக்கோ, அப்புறம் பிறமொழி சொல்லு திசை சொல்லு, அப்புறம் வந்து அந்த கலைச்சொற்கள் ஆவணங்கள் இப்போ இந்த ஆவணம் கூட இதையும் அவங்க தெளிவாக போட்டு இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் அந்த ஆவணம் அப்போ கொடுத்துட்டாங்களா. அடுத்து பாருங்கள் திருக்குறள். இதில் இவங்க மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னா திருக்குறள் வந்து 6லேருந்து 12 வரைக்கும் நியூ வேர்டில் எல்லா இதுலேயும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா புக்லேயும் வந்து இதை வந்துட்டு ஆனால் இவங்க வந்து இவ்வளோ தான் இருக்குது அவ்வளோதான் போதும். ஏன்னா சில புக்லலாம் வந்த கண்டென்ட் ரிப்பீட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த புக்கில் இல்லை. இப்போது இதில் நான் எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா திருக்குறளில் பாருங்கள் திருக்குறள் வந்து பொருள் இருக்குல்ல இந்த பாடம் படிக்கிறோம் பொருள் வந்து ஒரே லைனில் முடியுது. அதை ரொம்ப சூப்பராக இருக்குன்னா பார்த்தே பிடிச்சிக்கலாம். ஏன்னா சில புக்கில் நிறைய பொருள் வந்து பெருசாக போனதில் பொருள் ஒரே லைனில் முடிச்சிட்டாங்க. என்ன இது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான், அதிகமாகலாம் படிக்கக்கூடாது. பொருள்னால் பேசிக் என்ன இது இந்த குறளில் என்ன இருக்குது இதுதான் இருக்குது அதை மட்டும் பேசிக்காக படித்தா போதுங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள் இப்போ வந்து 660 அறநிலைக்கு வந்து சிறப்பு தமிழில் வந்து இதில் நமக்கு 12th சிறப்பு தமிழ் இருக்குல்ல அதில் கவர் ஆகுது. அதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் அது சிறுபஞ்சமூலம் காரியாசன் பக்கத்துலேயே அது யார் எழுதுனாங்கன்னு கொடுத்துட்டு ஸ்கூல் புக் கண்ணுட்டு அப்புறம் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அவையார் இங்கே கவர் ஆகுங்க. இங்கே பாருங்கள் அவையாரோட புத்தக பயிற்சி நாட்கள் அதுவும் போட்டு எல்லாமே இங்கே வருங்க. தமிழோட வரால சிறப்பு தமிழ் பழைய புத்தகம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. சிறப்பு தமிழில் பழைய புத்தகம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து வருது இல்லை, அதனால் இதையும் போட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணாங்களா. அப்புறம் எளிய மொழி இது ஸ்கூல் புக் கண்ணுட்டு தான் பார்த்தா நமக்கு தெரியும். இது வந்து தமிழ் சொல்லப்படலாம். அந்த தேவனே பவனர் இருக்காருல்ல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தண்டு சருகுக்கெலாம் பேர் சொல்லியிருப்பார்ல அதெல்லாம் அடிவகை என்ன கிளைப்பிரிவினை என்ன அது. அப்புறம் திராவிட மொழிகள் 9th புக்கு 9th ஓல்டு புக்கு நியூ புக்கில் கவர் ஆகுதில்ல அது. அப்புறம் தமிழ் தொடர்பான செய்திகள் வந்து ஊவேசாலாம் பதிப்பிச்சிருக்காங்களா அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எனக்கு இதில் பார்த்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு டெஸ்ட்டில் அட்டன் பண்ணும்போது இந்த அந்த ஜி போப்பு இருக்கார் பார்த்தீங்களா, ஜியோ போப்புக்கு வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் கற்றுக் கொடுத்தாங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் சார்ட்ட கேட்டிருந்தேன் என்னென்னா இப்போ பாரதிதாசன் இருக்கார்ல, பாரதிதாசன் வந்து அவர் வந்து தமிழ்நாடு தான் இல்லையா, புதுச்சேரியில் பிறந்தாரா தமிழ்நாடு தான். வந்து நம்ம புதுச்சேரினா நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் தமிழ்நாடு தான். ஆனால் இவரோட ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார்ல, இவரோட ஆசிரியருங்கிறது எந்த புக்கில் யாரும் மென்ஷன் பண்ணுறது இல்லை. இது நீங்கள் வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அவரோட ஆசிரியர் வந்து பெரியசாமி என்கிற திருப்புலிசாமி தான் பாரதிதாசனோட ஆசிரியர். ரைட்டா, இந்த ஆசிரியரா. இப்போ இதில் வந்து அவ்வளோதான். இப்போ இவர் வந்து பாரதியாரோட பட்டின் காரணமாக தான் பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டாரு. ஆனால் அது எந்த வருஷன் பார்த்துட்டிங்கன்னா 1918 தான் பாரதிதாசன் இருக்கார்ல அவர் வந்து கனக சுப்பரத்தனோட பேரை பாரதியார் பற்றும் காரணமாக பாரதிதாசன் 1918 வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதில் டீப்பான அவுட் சோர்ஸ் இல்லையா, அது அந்தளவுக்கு தேவையில்லை. நம்ம புக் சோர்ஸ் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டா போதும், அவ்வளோதான். இந்த புக்கோட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இப்போது ஃபைனலாக இந்த புக்கு நம்ம வாங்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த புக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு இவ்வளோ மட்டும் படித்தா போதும், அதிகமாக கசகசலாம் படிக்க தேவையில்லை. மற்றதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ இருந்தால் போதும், கசகசன்னு படித்து குழப்பிக்கிட்டு அது எதுவும் வேணாம். இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்குன்னா இது இவ்வளோ தான் இருக்குது, இதை மட்டும் படிங்க, கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பாருங்கள், அவ்வளோதான். மொத்த டீப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரைட்டா, அந்த டாபிக் முடியவே நமக்கு வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இது ப்ரீவியஸ் கொஸ்டின் வருது. அதனால் இந்த புக்கு ஓகே தான். ஓகேங்களா, இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா இங்கே பாருங்கள், இவங்களோட ஃபஸ்ட்டு இது வந்து சாம்பிள் பிடிஎஃப் தான். இது வந்து நான் அவங்க சேனலே இருக்கும். இந்த புக்கு வேணும்னா சந்தோஷ் மணி இருக்குல்ல, சந்தோஷ் மணி அவங்க அகாடமியை கனெக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து நீங்கள் புக் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா புத்தக தேவைக்குன்னு இருக்குல்ல, இதுலேயே கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து புக்கு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அமௌண்ட்லாம் பே பண்ண தெரியாது எப்படி வெப்சைட்லனா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ண வேணாம், வெறும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. உடனே ரிப்ளை ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ரிப்ளை பண்ணிட்டு நீங்கள் புக் ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு கலரில் இருக்குது. இந்த புக்கு நம்ம வாங்கலாம். நல்லா தான் இருக்குது, பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த புக்கு புக்கில் கையில் கிடச்சா தான் நமக்கு என்னென்ன மிஸ்டேக் ஆகுதுங்கிறது தெரியும். இந்த புக்கு கையில் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கு வாங்கலாமா வேணாமான்னு அவங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும். அவங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு புக்கை வந்து பை பண்ணிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.